வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஜாஸ் கிச்சன். டுடே நம்ம பனானா சேமியா பாயாசம் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் பனானாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 பேருக்கு செய்கிறதுனால நான் ஒரு 4 பனானா எடுத்திருக்கேன். பனானா எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பால் எடுத்துக்கலாம். நான் ஒரு அரை கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு பால் ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அது நல்லா ஹீட் ஆகணும். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை எடுத்து ஊற்றிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அரை கப்பு பால் எடுத்துக்கோங்க. அரை கப் பால் எடுத்து அது மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு உப்பு எடுத்துக்கோங்க. கல் உப்பு நான் கொஞ்சமாக தான் போடுறேன். கல் உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா வேகணும். அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு அரை கப் ரவா எடுத்துக்கோங்க. ரவாவை போட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பதத்தில் நம்மளுக்கு கிடைக்கணும். கிடைச்ச உடனே நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. கையில் எண்ணெய் வச்சுட்டு உருண்டை பால்ஸ் பிடிச்சிக்கோங்க. இப்படி தான் இருக்கணும் அந்த உருண்டை. சின்ன சின்னதாக வேணும்னா சின்ன சின்னதாக, இல்லை பெருசு பெருசாக வேணும்னா பெருசு பெருசாக. அதை ஒரு இட்லி குண்டானில் வச்சு அதை ஆவி காட்டிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஆவி காட்டலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம ஆவி காட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் பேன் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுட்டு நெய் நல்லா சூடாகணும். நெய் நல்லா சூடானோடனே முந்திரி எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 முந்திரி எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சேமியா ஆட் பண்ணிக்கலாம். சேமியா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
சேமியாவும் நல்லா ஒரு ப்ரௌன் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கணும். கோல்டன் ப்ரௌன் கன்சிஸ்டன்சியில் கிடைச்சோடனே அதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ரவை நல்லா ஒரு ப்ரௌன் கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருச்சு. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கேரமல் பண்ண போகிறோம். ஸோ வந்து சுகர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த அரை கப்லேயே வந்து கொஞ்சம் சுகர் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எந்த ஒரு தண்ணியும் எதையும் நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்ல. நல்லா கலந்து விட்டிங்கனாலே இந்த மாதிரி ஒரு கலரில் உங்களுக்கு வந்து கேரமல் வந்து ரெடி ஆகிடும். கேரமல் ரெடி ஆன உடனே பால் 1/2 லிட்டர் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். 1/2 லிட்டர் பால் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொதிக்கணும். கொஞ்சம் கொதித்த உடனே 5 மினிட்ஸ் ஆகிட்ருக்கும். நம்ம வந்து வேக வச்ச அந்த பனானாவை எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாலில் வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் வந்து அதில் 1/2 கப் தான் போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோவா சுகர்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சேமியாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரியையும் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அது வந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த பனானா பால்ஸை வந்து நம்ம அந்த மில்கில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு ஏலக்காவை நல்லா இடித்து தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் இடித்து தட்டி எடுத்து அதை போட்டுட்டா நம்மளுக்கு பனானா சேமியா பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.